இன்று இரவுக்குள் சுபமங்கள செய்தி உன்னை தேடி வரும். இது உண்மை. இது கணபதியின் வாக்கு. உன்னுடைய கண்களில் நீர் வந்ததற்கு காரணம் இருந்தது. இப்பொழுது அந்த நீர் மலர்பூக்களாக மாறும் தருணம் வந்திருக்கின்றது. நீ காலையில் ஒரு முறை என்னை பார்த்தாய். ஆனால் நம்பிக்கையோடு இல்லாமல் சென்றாய். அந்த நம்பிக்கையை எழுப்பதான் இன்று இந்த வாக்கோடு நான் வந்திருக்கின்றேன். வாழ்க்கை சோதனைகள் உன்னை தடுமாற செய்தாலும் என்னுடைய அருள் இருந்தால் தடைகள் அத்தனையும் அந்த நொடியிலேயே அகன்றுவிடும். தனிமையில் நீ அழுத அந்த இரவுகள் இப்பொழுது இனிமையை பெறப்போகின்றது. மறந்துவிட்ட அந்த நகைச்சுவையும் சிரிப்பும் மீண்டும் உன்னுடைய முகத்தில் மலரத் தொடங்கப் போகின்றது. அழகு, அமைதி, அருள், இந்த மூன்றையும் நீ இன்று பெறப்போகின்றாய். சிறந்த வாழ்க்கை பாதையை நோக்கி இன்று ஒரு திருப்பம் வருகின்றது. மிகவும் முக்கியமான செய்தி அது. இரவுக்குள் உன்னை வந்து சேரும். தவற விட்டு விடாதே. அது உன்னுடைய வாழ்க்கையின் சாவி. இப்பொழுது நீ கேட்கின்றாய், என்னை பற்றி ஏன் இவ்வளவு கணபதி கவலைப்படுகின்றார்? எனக்கு உன்னுடைய உள்ளத்தின் ஒவ்வொரு பேச்சும் கேட்டிருப்பதால் தான். உன்னுடைய தவிப்பு எனக்கு தெரிந்திருக்கின்றது. உன்னுடைய வேண்டுதல், உன் மீதான பரிதாபம் அனைத்தும் என் அருகில் வந்து விழுந்திருக்கின்றது. நீ எல்லாமே இழந்து விட்டோமே என்று நினைக்கும் பொழுது நான் உனக்கான புதிய வாய்ப்பை கொடுத்து புது ஒளியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். அந்த ஒளியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றும். அந்த சுப செய்தி உனக்கான மறு தொடக்கம், மறு பிறப்பு. நீ இப்பொழுது தோல்வியை சந்தித்திருக்கின்றாய் அல்லவா? ஆனால் நான் சொல்கின்றேன், வெற்றி உன் மிக அருகில் நின்று கொண்டிருக்கின்றது. அதை இப்பொழுது என் கண்களால் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது வேண்டுமானாலும் நீ மனதளவில் துயரமாக இருக்கலாம். ஆனால் நாளை முதல் ஒரு புது புத்தகமாக உன்னுடைய வாழ்க்கை தொடங்கும். அந்த புத்தகத்தில் எழுதப்பட உள்ள ஒவ்வொரு வரியும் உன் நலனுக்காக தான் இருக்கும். அதுதான் நான் உனக்கு தருகின்ற முதல் வாக்கு. மனதின் காயங்கள் இருந்தாலும் அவைகளை நீ கவனிக்காமல் என் பக்கம் வருவாய் என்ற அந்த நம்பிக்கையில் நான் காத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற மிகப்பெரிய திட்டம் என்னிடம் இருக்கின்றது. அந்த திட்டத்தின் முதல் கட்டமாக தான் இந்த வாக்கு இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளது. எப்படி நம்புவது என்று என் குழந்தை மனதிற்குள் ஒரு சிறிய சந்தேகத்தோடு எழுகின்றது. 1 மணி நேரம் அமைதியாக இரு. வாழ்க்கை உனக்கு பதில் தரும். அமைதி என்பது தீர்க்க தரிசனம். மனதில் குழப்பம் இல்லாமல் அது வாடும் பூ போல இருக்கும். அந்த பூவுக்கு நீர் தர வேண்டியது நான் தான். அதற்காக தான் நான் வருகின்றேன். நீ சிரிக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு சின்ன பூச்சுடராய் இருந்த உன் நம்பிக்கையை நான் தீபமாக மாற்றப் போகின்றேன். உனக்குள் இருக்கும் சக்தி உனக்கே தெரியவில்லை. அதை வெளிக்கொணர்வதற்காக தான் இன்று நான் அருள்வாக்கு கொடுக்கின்றேன். சிறு முயற்சியால் பெரு வெற்றிகள் உனக்கு ஏற்படும். நீ தவறாமல் விசுவாசத்தோடு என்னிடம் இருந்தால் என்னிடம் வந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும். உன்னுடைய வீடு அமைதியை பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் மலரும். இழந்தவர்களை நீ மீண்டும் பெறுவாய். இழந்த சந்தோஷம் மீண்டும் உனக்கு கிடைக்கும். உன் முகத்தில் சிரிப்பை நான் முழுவதுமாக பார்க்க போகின்றேன். பணமானாலும் சரி, புகழானாலும் சரி, அமைதியானாலும் சரி, இவை அனைத்துமே இந்த கணபதியின் அருளால் கிடைக்கின்றது. ஆனால் அதை விட மிக முக்கியமானது நம் வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கும் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை தவற விட்டுவிட்டால் எதையும் அனுபவிக்க முடியாமல் சென்றுவிடும். அதை நீ கவனமாக பார்க்க வேண்டும். உன் மீது நீ முழு கவனத்தை வைத்து செயல்படு. என்னுடைய வாக்கினை நீ நம்புகின்றாய் என்றால் நிம்மதி உன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் வீற்றிருக்கக்கூடும். தீய காலங்கள் எல்லாம் கடந்து வந்து விட்டாய். நல்ல காலத்தில் இப்பொழுது இருக்கின்றாய். அதை நீ வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையின் உயரத்தை நோக்கி நான் அழைத்து செல்வேன். நீ எதற்குமே பயப்பட வேண்டாம். நீ தவறவிட்ட அந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவாய். நீ இழந்த நம்பிக்கையாக நானே உனக்கு திரும்ப வருவேன். பழைய வாழ்க்கை இப்பொழுது புதியதாக மலரப்போகின்றது. பூவாக இருந்தாலும் உன் வாசனையை பரப்பும் தூய காற்று நானாக தான் இருப்பேன். உன் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் வகையில் நான் உன்னுடைய பக்கத்தில் இரவெல்லாம் இருக்கப் போகின்றேன். தடைகள் வந்தால் அகற்றி விடுவேன். அஞ்சல் வந்தால் உனக்காக திறந்து கொடுப்பேன். வாய்ப்பு வந்தால் உனக்காக அதை திருப்புகிறேன். வாழ்க்கையை வெற்றியாக மாற்றும் அந்த சின்ன அடி என்னுடைய அருள்தான்.
என் பெயரை நினைத்தாலே தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். என் அருளை நீ கோரினாலே உன் வாழ்க்கை கதையே மாறும். இன்று நீ தூங்கும் முன் நல்ல செய்தி உன்னிடம் வரும். அதை நான் தான் அனுபவம் செய்கின்றேன். சின்ன ஒரு பிரார்த்தனையை கூட விட்டு விடாதே. உன்னுடைய கண்ணீர் இன்று மகிழ்ச்சியாக மாறும். உன்னுடைய கனவுகள் இப்பொழுது விழிக்க ஆரம்பித்துவிடும். நீ நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக கைகூடும். உனக்கே தெரியாமல் பல அருட்கடல்கள் உன் மீது பொழியும். நல்ல மனதோடு இருக்கின்றாய், தவறுகளையும் ஏற்றுக்கொண்டாய். அதற்காக நீ இப்பொழுது ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவனாய் மாறியும் உள்ளாய். சுப செய்தி உன்னுடைய வீட்டின் கதவுகளை தட்ட இருக்கின்றது. அதை திறந்து வரவேற்போம் என்ற நம்பிக்கையோடு நான் இப்பொழுது உன்னோடு நிற்கின்றேன். இந்த வார்த்தைகளை உணர்ச்சியோடு நீ கேட்கின்றாய் என்றால் என்னுடைய அருள் உன்னை விட்டு எப்பொழுதும் எங்கேயும் செல்ல முடியாது. நீ சற்று அமைதியாக இரு. என்னுடைய வார்த்தைகள் உன்னோடு வாழட்டும். இது சிறிய வாக்கு அல்ல என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு தீர்க்கமான வாக்கு. இன்று இரவு அந்த சுப செய்தி வரும். அதை பெற்றவுடன் என்னை நினைத்து சிரித்துவிடு. உன் கையில் இருக்கும் தருணம் இது. அதை அழகாக வாழ்வது உன்னிடம் இந்த கணபதி நித்தியமாய் அருள் புரிந்திருக்கின்றேன். வளமோடு நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அதற்காக தான் அனைத்தையும் பார்த்து பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது செதுக்கி கொண்டு இருக்கின்றேன். வழிகள் ஏற்படுகின்றது என்று கவலைப்படாதே. கல்லானது அழகான உருவத்தை பெற வேண்டுமானால் உளியின் வழிகளை தாங்கிதான் ஆக வேண்டும். பாறையானது கடலின் நடுவே இருக்கும் பொழுது அலைகளினுடைய வேகத்தை தாங்கிதான் ஆக வேண்டும். ஆனால் அவை எல்லாமே ஒரு நன்மைக்காக தான் நடக்கின்றது. ஆங்காங்கே உன் வாழ்க்கையில் வெளிப்படும் சோதனைகள் கூட நீ சாதிப்பதற்காக தான் என்பதை தெரிந்து கொண்டால் கவலை என்பது உன் மனதை ஆட்பறிக்காது. எல்லாமே என் மூலமாக என்னுடைய அருளோடு என்னுடைய கவனிப்போடு நடக்கின்றது என்பதை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் என் ஆசீர்வாதம் உன்னை விட்டு எப்பொழுதும் நகர்வது இல்லை. நீண்ட நாட்களாக நீ போராடி கொண்டிருக்கின்ற விஷயத்திற்கு எல்லாம் இப்பொழுது நான் நல்ல முடிவை கொடுப்பேன். ஏங்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்திற்கு எல்லாம் எந்த ஒரு தடையும் இனி இருக்காது. உனக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வந்து சேரும். உன் மனதை மகிழ்விக்கும்படி தான் அனைத்தும் இருக்கும். சிறு சிறு விருப்பமானாலும் சரி, பெரிய பெரிய ஆசைகளானாலும் சரி, அதில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் இந்த கணபதி நிச்சயம் அதற்கான அருளை பொழிவேன். உன்னுடைய பிரார்த்தனையை கேட்ட நான் மகிழ்ந்துதான் இப்பொழுது உன்னிடம் வந்து பேசுகின்றேன். அதில் நியாயம் இருக்கின்றது. பிறருக்கு எந்த ஒரு கெடுதலோ தீமையோ அதில் இல்லை. பிறரும் நலமாக வாழ, நீயும் நலமாக வாழ ஆசைப்படுகின்றாய். உன்னுடைய ஆசையில் தவறில்லை. நான் அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு. நல்லது நடக்கும்.